வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் கடைகளில் காசு கொடுத்து விதவிதமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் பவுடரை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் சேர்க்க போகிற பொருள் நீங்கள் பியூட்டியை பற்றி டேக் கேர் பண்ணுறீங்க, பியூட்டி தான் உங்களோட வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுடரை நீங்கள் மறக்கவே முடியாது. கடலை மாவு தான் சொல்கிறேன். கடலை மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். ஸோ கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவதாக சேர்த்தது முல்தானி மெட்டி பவுடர் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு போட்ட கடலை மாவுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மெட்டி கொடுக்கும். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முல்தானி மெட்டியை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முல்தானி மெட்டி பவுடர் தான் பார்த்திங்கன்னா உதவும். அடுத்து நான் 3ஆவதாக சேர்த்தது ஆலிவேரா லீஃபோட பவுடர் தான் சேர்த்தேன். அடுத்து 4ஆவதாக சேர்த்தது ரோஜாப்பூ இதழ் பவுடர். 5ஆவதாக சேர்க்குறது நீம் பவுடர். 6ஆவதாக சேர்க்குறது அரிசி மாவு. இத்தனை பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பொருட்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சத்தூள் சேர்க்கலாம், ஆரஞ்சு பீல் பவுடர், லெமன் பீல் பவுடர், சந்தன பவுடர், எதுனாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சேர்த்துருக்க பொருட்களில் எந்த ஒரு பொருட்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்க இந்த ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் பவுடர் எல்லா ஸ்கின் டைப்காரங்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் தான். சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு கிளாஸ் ஜாரில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் பக்கம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். தினமும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த பவுடர்லேருந்து கொஞ்சம் எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் ஃபேஸ் வாஷாக பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இப்போது நான் காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா சோப் நட் பவுடர். அதாவது நேச்சுரலாக நுர வரக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து எடுத்த பவுடர் தான் இது. இது கடைகளில் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. நான் முன்னாடி ரெடி பண்ணி காமிச்சேன் பார்த்திங்களா, ஒரு 6 பவுடர் சேர்த்து. அது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நுர வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும், ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அந்த சோப் நட் பவுடர், அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் அது சோப்புன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நுர வரும். இப்போது நான் கடைசியாக அந்த ஒரு பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, வேணும் அப்படின்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, அக்கா இது ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, குளியல் பொடியாக யூஸ் பண்ணக்கூடாதான்னு. தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போது ஃபேஸ் வாஷ் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும். அவங்கவுங்க ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி தான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா பால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதே மற்ற ஸ்கின் டைப்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா தயிர், இல்லைனா நார்மல் வாட்டர், லெமன் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பால்னு வரும்போது காய்ச்சாத பால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. காய்ச்சின பாலாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நான் உங்களுக்கு என்னோடய கைகளில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கும் பாடிக்கும் பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் அந்த பேஸ்ட் எடுத்து நம்மளோட கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களோ அதான் பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கின்னில் ரப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள்னு சொல்லக்கூடிய டெட் செல்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முகம் பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக இருக்கும். உங்களுக்கு சன் டேன் இருந்தது அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணும்.
தினமும் இதை வந்து பயன்படுத்துங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 2 தடவை இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அதாவது காலையிலையும் சாயந்தரமும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் ஒயிட்டன் ஆகும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.